ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவும் அந்த ஜின்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டைலாம் போட்டிருந்துருப்பாங்க. அப்போ ஹீரோனை பிடிச்சி தள்ளி விடும்போது அவள் டூரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பா. இவனும் பார்த்தீங்கன்னா அதை கேட்குறான், பட் அதை ப்ராசஸ் பண்ணுற அந்த மைண்ட் செட்டில் அவன் இல்லை. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். ஏன்டா ஏன் அலையடா பிடிச்சி தள்ளி விட்ற அப்படின்ட்டு 2 பேத்துக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. இதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னோட ஃபேமிலி தான் வந்துட்டு இருக்காங்க. ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பையனை வந்துட்டு அடிப்ப அப்படின்னு. ஸோ போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் வாய முடுறீங்களா, அவர் தான் ஃபஸ்ட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு. நான் ஒன்றும் ஃபஸ்ட்டெல்லாம் ஃபைட் போடலையே, அவன் தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தான், அவன் தான் என்னை அடித்தான், என் மூஞ்ச பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சார், அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் அவனை அடித்ததா இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலியுமே வந்துட்டுருக்காங்க. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்கு, என்ன நடக்குது, இவன் எதுக்கு எங்கள் பேரனை அடித்தான் அப்படின்னு. இந்த சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்றதே தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்காரு, மன்னிச்சிருங்க எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஜூனும் ஹீரோவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. அவன் நல்லா தானே இருக்கான், எதுக்கு அவன் இந்த மாதிரி அடிக்கிறான் அப்படி இப்படின்னு. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜின்னோட அம்மா உள்ளே வந்துட்டுருக்கா. அதனால ஜூன் வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஏன் கட் பண்ணுற, பேச வேண்டியது தானே, இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, உன்னோட ரகசிய பையனை இங்கே உள்ளே கொண்டு வருது, நீலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. இங்கே பாரு, எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. ஐயையோ நடிக்காத, என் பையனை வந்துட்டு நீ எப்போவுமே டம்ப் பண்ணிகிட்ருக்கில்ல, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்ப அப்படின்ட்டு அது பார்த்திங்கன்னா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜூனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் ஓகே தானே, என்ன வேறு போலீஸ் ஸ்டேஷன் வராதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ ஓகேவா அப்படின்னு. அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரக்கூடாது, இப்போ தான் நீ ஆக்ட்ரஸாக ஒரு லெவலுக்கு வந்துட்டுருக்க, இந்த பிரச்சனை எல்லாத்துலேயுமே நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவளுக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பைத்தியமாகவே ஆயிடுச்சு போல். ஆமாம், இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவில் வந்துட்டு டூரான்னு அவன் சொன்னானே, ஏன் சொன்னான், ஒருவேளை நம்ம பிரம்மையாக இருக்குமோ, அவள் எப்படி டூராவாக இருப்பா, அது வாய்ப்பில்லை. ஸோ இருந்தாலும் அவனை நம்ம எப்படினாச்சும் அழிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அப்புறம் அந்த ஜோ இருக்காங்கல்ல, 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஆட் ஷூட்டிங்லாம் தரதா சொல்லியிருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காட, நம்மளுக்கு ஆட்ஸ் எல்லாம் கிடைக்கிதே அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னு பையன் உள்ளே வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் மாறிடுது. நாங்கள் வந்து உங்களோட இந்த ஆட் ஷூட்டெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜின்னோட ஆட்கள் எல்லாருமே சொல்லும்போது, இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஸோ அவளோட மேனேஜர் வந்து ஜோ தானே, அவன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணுன்னு எனக்கு ஆசை தான், ஆனால் அவள் வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்கிறா. ஸோ அவளோட சாய்ஸுமே நான் மதிக்கணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஜின்னுக்கு பார்த்திங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கு, என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு. இவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்களா, ஜின்னு பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஸோ ஜோ வந்து சொல்லிட்டுருக்கான், என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தள்ளிடுங்க அப்படின்னு. நீனா என்னடா அதில் பேசிகிட்ருக்க, உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, போயிட்டே இரு அப்படின்னு. ஸோ ஹீரோன் வந்து சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ சமாளிச்சுப்பியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாடுறா, நான் ஒன்றா வாஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன், தேவையில்லாமல் விட்ட எதுவும் நடந்துக்காது அப்படின்னு. பாடுறான், எனக்கு பயமாக இருக்குது, மூட்டு போடா அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராகவே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. அப்போ வந்து கேட்குறான், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, உனக்காக நான் எல்லா விஷயங்களையுமே தரேன், ஆனாலும் நீ ஏன் என்ன வேணான்னு சொல்கிற அப்படின்னு. ஏன்னா எனக்கு நீ வேணாம், நான் வந்து ஹீரோவை டேட் பண்ணுறேன் அப்படின்னு. எதை அவனை டேட் பண்ணுறியா, அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை, உனக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு விஷயமுமே முடியலை, அப்படி இருந்தும் நீ எப்படி அவனை டேட் பண்ணுறதா சொல்கிற. என்னோட அண்ணா அவனை வந்து பையனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாரு, அவன் வந்துட்டு அவன்தான், நான் மட்டும்தான் இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே வாரிசு, அவங்ககிட்டலாம் எதுவுமே போகாது, அதனால் நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கடுப்பின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டா. ஏண்டா நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு. எது பைத்தியமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். இங்கே பாடுறா, நீ எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத உன்னோட நெஞ்சில் கையை வச்சு கேளு, அதுவே சொல்லும் அப்படின்னு. ஸோ அவன் அங்கேருந்து கோஷ்ட்டு போயிட்டுருக்காள். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை வச்சு கேட்டுட்ருக்கான்,
இப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்? நம்ம என்ன அவளுக்கு தப்பு பண்ணிட்டோம்? இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போறா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஜியாங் இவ இல்லையே, முன்ன மாதிரி இவ இல்ல, ரொம்பவே மாறிட்டா அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சங்குவை காட்டுறாங்க. இந்த அம்மா மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இங்கே பாருடா, ஃபஸ்ட்டு அந்த வீட்டிலேருந்து நீ கிளம்பிடு அப்படின்னு. ஏம்மா ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனிமியே. ஏன்னா ஹீரோ இருக்கான்ல, அவனை தான் இந்த ஜின்னோட அங்கிள் வந்துட்டு அடாப்ட் பண்ண போகிறாங்க. என்ன சொல்கிற? எப்படி அப்படின்ட்டு. அது வந்து ஜூன் இருக்கால்ல, அவளோட பையன்தான் அந்த ஹீரோ. அவனை தான் அவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு. என்ன சொல்கிற? இவ்வளோ விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு. அடா ஆமாண்டா, இன்னொரு ஒரு தடவை நம்ம வந்துட்டு அவங்க கண்ணில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ அது மிகப்பெரிய பிரச்சனையாக தான் மாறும். அதனால் நீங்கள் எந்த மூவ் ஆகிற அப்படின்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு குழப்பத்தோட தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காரா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபு நல்லா காரசாரமாக சமைச்சு வச்சுட்ருக்கா, வா நம்ம கீழே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. இவருக்கு இருக்கிற கடுப்பில் இவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு, ஏண்டா உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்றதுக்காக உன் பையனை அட்வான்டேஜாக வச்சு அவ்வளோ பெரிய கம்பெனியும் வளைச்சு போடலான்னு நினைக்கிறியா? காசுக்காக நீ இதெல்லாம் பண்ணுறியா? அப்படி எவ்வளோ உனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு ரொம்பவே மோசமாக பேசிடுறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. சட்டையை பிடிச்சி குளிக்கிட்டு இருக்காரு. என்னடா பேசிகிட்டு இருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படின்னு. உண்மையாக தானே பேசுகிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் சொல்லும்போது அவங்களாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. என்னது, அவன் இந்த மாதிரியா சொன்னான், இந்த மாதிரியா அந்த பரதேசி சொன்னான் அப்படின்னு. ஸோ இப்போ தான் அந்த பாட்டிமா சொல்லுது, அவங்க 2 பேரும் கசின் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அந்த மாதிரி தரல, லவர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நடிக்கிற அவளோட பையன் வாரிசாக வர முடியல, நம்ம பையன் வந்துட்டு வாரிசாக போகிறானே அப்படின்றது தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆடா ஆமாப்பா அப்படின்ட்டு இதுவரை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்க என்ன கருமத்தை வேணால் சொல்லிட்டு போகிறானுங்க, நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு அவனை இந்த வீட்டை விட்டு பற்றி விடுங்க, என்னால் அவனை டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ தான் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு, அவன் இனி 2 வருஷத்துக்கு இங்கே தான் இருப்பான், 2 வருஷத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாட்டிமாவை காட்டுறாங்க. பாட்டிமா இப்போ தான் அந்த நகை எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்குது போல். ஸோ எல்லாருமே தேடிட்டுருக்காங்க. டூராவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி தேடிட்டுருக்கு. ஸோ டூசிக்கு வந்து கேட்குறான், உண்மைக்குமே பாட்டிமா அந்த கோல்டெல்லாம் வச்சுருந்ததா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், எனக்கும் அதான் டவுட்டாக இருக்குது, வச்சுருந்துச்சா இல்லை சும்மா தான் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு. பாட்டிமா சொல்கிறாங்க, நான் வச்சுருந்தேன்டா அப்படின்னு. ஹீரோயினுமே சொல்லிகிட்ருக்கா, இல்லை வச்சுருந்தாங்க, நானுமே பார்த்துருக்கேன், அதை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்கா. டூசிக்குமே ஐயோ அப்போ அது எங்கே தான் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாட்டிமா சொல்லிகிட்ருக்கு, ஏதாவது ஒரு திருட்டு பையன் வந்து திருடிட்டு போயிடுவான் அப்படின்றதுக்காக நான் பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு அதை வச்சுருந்தேன், ஒரு வேலை குப்பையில் தூக்கி நானே போட்டிருப்பேனோ அப்படின்னு. உடனே இந்தம்மா பார்த்தீங்கன்னா, எது குப்பையில் தூக்கி போட்டிங்களோ அப்படின்ட்டு. ஸோ அப்படியே எல்லோரும் வந்து அந்த குப்பையில் தான் தேடிட்டுருக்காங்க. ஆனால் எதுலேயுமே இல்லை. ஸோ அந்த கோல்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிமா ஒரு பிங்க் கலரில் ஒரு கிளாத்தில் தான் போட்டு சுற்றி அந்த கவரில் வச்சுருக்கும் போல் அந்த கிளாத் இருக்குது. அப்போ அந்த பாட்டிமாவுக்கு டவுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆத்தா மேலே தான் வருது. உண்மையை சொல்லு, அந்த கோல்டை நீ தானே எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருந்தேன், நீ தானே எடுத்த அப்படின்னு. ஐயா நான் ஒன்றும் எடுக்கலை, நான் எதுக்கு இதை எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாளிச்சுட்ருக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர பீதியாக இருக்குது. ஆத்தாடி இவங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை இங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம டூசனையும் மேரியவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல. இவ சொல்லிட்டுருக்கா, நான் அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. சரி சரி வீட்டுக்குள்ளே போ, நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது நான் வீட்டுக்குள்ளே போகணுமா, இன்றைக்கி என்ன நாள்னு தெரியாதா, என்ன நாள் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அட நம்ம 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 30 நாள் ஆச்சு அப்படின்னு. அடிப்பாவி, இது எல்லாமா நீ எண்ணிட்டுருக்க? ஆமாம், எனக்கு ஒரு நாளுமே உன் கூட இருக்கிறது எவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா, இதை கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் மேரி, ஹீரோ, அப்புறம் அந்த ஜூன் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், அப்பாவை கூப்பிட்டா அவர் வரல அப்படின்னு. அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாருமா, அதனால தான் வரல அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்குறான், என்ன அவனுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அதனால தான் இவ்வளோ ஜாலியாக இருக்கே அப்படின்னு. ஆமாம், இப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரில. சரி அது யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டூசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் ஜூனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிடுது. இதுக்கப்புறம் அந்த சேர்மனை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டிராஃபிக்கில் கார் நிற்கிது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம டூசனும் மேரியும் அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல,
இவங்க 2 பேரும் ஏன் கையெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க? என்ன நடக்குது?" அப்படின்னு. இத பத்தி அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்கும்போது, அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க, "ஆமா அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்களாம்" அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல விருப்பமே இல்லாத மாதிரி இருக்கு. "என்ன சொல்லிட்டு இருக்க? அவன டேட் பண்றாளா? அதுவும் 30 நாளா? உனக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா? தெரியாதா? ஏன் இதெல்லாம் நீ கண்டுக்காம இருந்த?" அப்படி இப்படின்னு. "ஐயய்யோ! ஏன் கத்துற? அவ இப்ப தான் ஹேப்பியா இருக்கா." ஸோ டூசன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் தானே. அவனுக்கு ஃபினான்ஷியலா கஷ்டம் இருக்கிறனால தான் நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறான். மற்றபடி அவன் ரொம்பவே நல்ல பையன் தான். ஸோ எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கு. ஐயோ இன்னைக்கு மட்டும் அந்த கேம்லிங் விளாண்டோம் அப்படின்னா டபுள் மடங்காக நம்மளுக்கு அமௌண்ட்லாம் கிடைக்குமே. ஆனால் காசுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி யோசிக்குது. அப்போ மேரியோட ஞாபகம் பார்த்தீங்கன்னா வருது. ஆ அவ இருக்காளே அவட்டிருந்து நம்ம பிடுங்கலாம் அப்படின்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா மேரியை வர சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் டேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா? நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் நான் கொஞ்சம் வசதியாக இருந்தோம். இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டூசனா நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஐயோ இவளுக்கு நம்ம நினைக்கிறது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரிலையே அப்படின்னு. அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேம்மா. ஆனால் என்கிட்ட காசு தான் இல்லை அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டு வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அவர் $2,00,000 வந்துட்டு சென்ட் பண்ணி விட்ருக்கா. அட என்னவ ஒரு 20,000 கேட்டதுக்கு 2,00,000 கொடுத்துருக்காளே. நம்ம கூட ஜாஸ்தியாக கேட்டுருக்கலாமோ. சரி இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு விளாட்லாம் அப்படின்ட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இந்த சைடு சேர்மனோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி மேரியோட அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தவங்களுக்கு $2,00,000 வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இவ யாருக்காக சென்ட் பண்ணி விட்டா அப்படின்னு. சரி அவட்டே கேட்கலாமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கி தான் கேட்டுட்ருக்காங்க. உன்னை யாரும் ஏமாற்றி காசு வாங்கிட்டாங்களா அப்படின்னு. என்னை பார்த்தா எப்படிப்பா தெரியுது? அது வந்துட்டு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எது இன்வெஸ்ட்மெண்ட்டா? எந்த மாதிரி? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. பட் இவங்க பிஏட்ட வந்து சொல்கிறாங்க, இவ யாருக்கு காசு அமுச்சு விட்டா அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு. இந்த சைடு டோராவோட அம்மாவை கட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கேம்லிங் விளாட்றதுக்காக வந்திருக்கு. மொத்த காசையும் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுது. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்படியே கேம்லிங் விளாண்டு எல்லா காசையுமே நான் தோத்துட்டேனே. நான் உயிரோடையே இருக்கக்கூடாது. நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கத்திட்டு இருக்கு. இதை அழுதாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இரிட்டேட்டாக தான் இருக்கே தவிர இது மேலே எந்த ஒரு பாவம் பரிதாபமே வரமாட்டுது. இதுக்கப்புறமா ஜூனை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்களா. டூசன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக ஸ்டடி ரூம்குள்ளே போகிறான். அந்த நேரம் மேரி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காம டூசன் ஏன் உள்ளே போகிறான் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை வெயிட் பண்ண அப்படின்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா சேர்மன் பயங்கரமாக கத்திட்டுருக்காரு. இதுக்கு தான் நீ மேரியை டேட் பண்ணியா அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிடுது. அப்பா ஏன் டூசனை கத்துறாரு அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கான். இல்லை நான் இல்லை அப்படின்னு. ஸோ வந்து கேட்குற, அப்பா எதுக்கு நீங்கள் டூசனை திட்டிருக்கீங்க அப்படி. நீ அவங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு தானே $2,00,000 சென்ட் பண்ணி விட்டுருக்க. இதுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கான். இவன் உன்னை ஏமாற்றி காசெல்லாம் பிடுங்கிறதுக்காக தான் அவனை டேட் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்கான். இவன் ஒரு ஏமாத்துக்காரன், இவனெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு. ஸோ அவள் வந்து எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்கா. இல்லைப்பா டூசனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. நான் உங்களுக்கு காசு கொடுத்தது அவங்க தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க எனக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நானாக தான் கொடுத்தேன் அப்படின்னு. டூசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. என்ன சொல்கிற, நீ எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுத்தியா அப்படின்னு. அவ்வளோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சேர்மன் வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலேயும் நீங்கள் வேலையெல்லாம் செய்ய வேணாம், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கான். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே தான் வந்துட்டுருக்கான். இவங்க வீட்டு வாசல் முன்னாடி பார்த்தீங்கன்னா மேரி நின்றுட்டுருக்கா. ஸோ கேட்குறா, உண்மை சொல்லு, நீ என்னை டேட் பண்ணதுக்கான காரணம் என்கிட்டேருந்து காசு எல்லாத்தையுமே வாங்கிறதுக்காகவா, என்னை ஏமாத்துறதுக்காகவா, உண்மைக்குமே நீ என்னை டேட் பண்ணலையா அப்படின்னு. இல்லை நான் வந்துட்டு அந்த மாதிரி பர்சன் கிடையாது. நான் உண்மைக்குமே உன்னை டேட் தான் பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மா உங்ககிட்டேருந்து காசை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. அதனாலேயே நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா டூசி கேட்டுறான் போல. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க, நான் கேட்டது உண்மையா அப்படின்னு. டூசன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். டூசிக்கு வந்து கேட்குறான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அவளை ஏமாத்திலாம் காசு வாங்கல, அவளாக தான் என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு. டூசிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான். அவன் எவ்வளோ அசிங்கப்பட்ட அந்த வேலையிலேருந்து அவனை தூக்கியிருக்காங்க.
இப்படி ரிஸ்க் எடுத்து நீங்கள் அந்த காசு வாங்கணுமா அப்படின்னு ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா. அந்த காசை கொடுங்க, அவங்கக்கிட்ட நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு. அது அது என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டூசி கேட்குறா, அப்போ நீங்கள் கேம்லிங் விளாண்டு எல்லாத்தையுமே தோத்துட்டீங்களா அப்படின்னு. டூசன் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்கான். அம்மா அது மட்டும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, காசை திரும்பி கொடுங்க, நான் போய் அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து அந்த காசை டபுளாக ஆக்கணும்னு தான் நினச்சி போனேன், ஆனால் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ்வளோதான். டூசனுக்கெலாம் செம்ம கடுப்பாயிட்டிருக்கு. ஏன் ஏன் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணீங்க அப்படின்னு. மற்ற 2 பேர்த்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டூரா தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பா போல், இந்த மாதிரி பாட்டியம்மாவோட கோல்டு எல்லாத்தையுமே காணோம் அப்படின்னு. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கோல்டை உங்கள் அம்மா தான் விற்றுருக்காங்க ஒரு கடையில் அப்படின்னு. 3 பேரும் திரும்பி அப்படியே அந்த அம்மாவை பார்ப்பாங்க பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே முட்டி போட்டு கெஞ்சிட்ருக்கு, என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. டூசனுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டிருக்கு. டூரா பார்த்தீங்கன்னா இது இன்னுமே திருந்தலை, இவ்வளோ கேவலமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் என்ன, அதை பார்த்தீங்கன்னா அடித்தாங்கந்து பற்றி விட்டாங்க. டூசிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்ருக்கான். இதுக்கு மேலே அவங்க கூட நான் இருக்க விரும்பவே இல்லை அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி பண்ணாத, இந்த டைம் என்னை மன்னிச்சிரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கு. ஆனால் இவனும் எவ்வளோ தான் டாலரேட் பண்ணுவான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இந்த சைடு ரொம்பவே சோகமாக தான் உட்காந்துட்ருக்கானே. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டூரா ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. இந்தாங்க, இதில் அந்த அமௌண்ட் இருக்குது, கொண்டு போய் இந்த கடனை முடிச்சிருங்க அப்படின்னு. உனக்கு எப்படி கிடச்சிது? எனக்கு சேலரி வந்ததுன்னா அதனால தான். என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, ஒரு அண்ணனாக உனக்கு இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே வந்துட்டு வெட்கப்படுறேன், என்னால் தான் இந்த பிரச்சனையே அப்படின்ட்டு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு இந்த கடனை முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நேராக பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு சொல்லிகிட்ருக்கான், மன்னிச்சிருங்க, எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு. சரி ஓகே, இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், டூசனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவன் ரொம்பவே இன்னசென்ட்டு, ஸோ அவனை இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு. பேசி முடிச்சிட்டேன்னா இங்கேருந்து கிளம்பு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவனுக்குமே இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டுக்கு வந்து நம்ம டூரா டூசன் 2 பேர்த்தையுமே உட்கார வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். அம்மா இது வரைக்கும் பண்ண எல்லா தப்பையும் தாண்டி நான் ஏன் அவங்க கூட இருந்தால் அவங்க நான் சப்போர்ட் பண்ணேன்னு தெரியுமா? நம்ம அப்பா இறந்து போகும்போது அவங்க வந்து ரொம்பவே யங்காக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு 3 பசங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை, நான் பார்த்துருக்கேன். அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, பழங்கள் காய்கறி அப்புறம் நிறைய ஹோட்டல்லாம் போயிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி தான் நம்மளை காப்பாற்றினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே நான் அம்மாவை விட்டு கொடுக்காம அவங்க கூடவே இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது உன்னோட ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே கெடுத்து அங்கேருந்து காசை வந்துட்டு அவங்க ஏமாற்றி வாங்கி பாட்டிமாவோட நகை எல்லாத்தையுமே திருடி அடகு வச்சு அவங்க கேம்லிங் விளாண்டு இப்போ நம்மளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம 3 பேர்த்துக்கும் அம்மா அப்படின்றது யாருமே கிடையாது, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே நம்ம நினச்சிக்கரலாம். அவங்கள நான் இங்கே கூப்பிட்டு வந்து தான் அவங்க எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. டூசன் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நீ ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இருந்தாலும் 3 பேர்த்துக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அந்த எபிசோடு ரிலீஸ் ஆகிடுது. ஸோ பயங்கர ஹிட் ஆகிடுது. எல்லாருமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு பையன் ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கான். அதாவது ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறலாம் போல். ஸோ அதை பார்த்தோன்னா ஹீரோனுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவனை கூப்பிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கா, இங்கே பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்காத, இன்னொரு டைம் பண்ண அப்படின்னு வச்சுக்கோவேன், என்னை ஃபாலோ பண்ணுறேன், என்னை டார்ச்சர் பண்ணுறேன், நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. என்ன வர வர ரொம்ப ஓவராகவே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த ஜோவும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அந்த ஜின்னு பையன் வந்துட்டு ஆட்ஸ் எல்லாம் எங்களை எடுத்து நடிக்க சொன்னான். ஸோ அவன் வந்து டூராவை கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு செலவு பண்ணுறான், அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறானே தெரில அப்படின்னு. ஹீரோவும் எல்லா விஷயங்களுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இவன் வந்துட்டு நம்ம ஆளுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான், இதை எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நைட்டு போல் 2 பேரும் அப்படியே நடந்து பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல. அவள் கேட்குறா, என்ன ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மோதிரத்தை எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான், என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அவள் ஷாக் ஆயிடுறா, டேய் என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. என்ன நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல, அப்புறம் என்ன நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் டூரா அப்படின்ற விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிய வந்துச்சுனாலே உங்களுக்கு பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு என் மேலே இருக்கிற அந்த கெட்ட பேரை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் தான் டூரா அப்படின்ற விஷயங்களை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. நீ டூராவாக இருந்தாலும் சரி, ஜியாங்கா இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனையே இல்லை. உன்னை நான் பாதுகாக்கணும், உன்னோட சைடு இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு சொன்னால் புரிஞ்சுக்கணும். இவ பார்த்தீங்கன்னா அதை கேட்குற மாதிரி இல்லையா, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. சரி இவ்வளோ ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணி மட்டும் நீ வந்தால் போதும் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா சேர்மன் கால் பண்ணுறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியலை, அட்டன் பண்ணுறான். நைட்டிங் கூட ஒன்றா குடிக்கிறதுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல். என்னடா இது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, ஒரு வேளை ஹீரோவை அடை பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் கூப்பிட்றாரோ அப்படின்ற மாதிரி சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. இவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வரான். ஹீரோ பார்த்தோன்னே அவன் எந்திரிச்சு போகிறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அவனோடலாம் உட்கார முடியாது அப்படின்னு. சேர்மன் பார்த்தீங்கன்னா உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறதுக்கு கூப்பிட்ருக்காரு அப்படின்னா, இவனை நான் அடாப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹீரோக்கு நீ அங்கிள், ஸோ அதனால் அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கான். எனக்கு இவனை அடாப்ட் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. இவன் எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆவான், அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இங்கே பாரு முடிவெல்லாம் எடுத்தாச்சு, ஸோ நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? அது என்னோடய எக்ஸை வந்துட்டு இவன் இப்போ டேட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணை வந்துட்டு இவன் பிரேக்கப் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அவளை பிரேக்கப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன்றான். 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. எது கல்யாணம் பண்ண போறியா, ஒன்று யாரும் கல்யாணம் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.